படம் பார்க்கலான்னு தியேட்டருக்கு போனா பயமுறுத்தியே கொள்றாங்க. தமிழ்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஹாரர் படம் வந்திருக்கு. அதுதான் டார்க்கு. இந்த படத்தோட கதை என்னடான்னு கேட்டீங்கன்னா, 2021ல ஒரு 3 பேச்சுலர் ஒரு வீட்டுல இருக்காங்க. அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டு மீதி 2 பேத்தையும் கொன்னுட்டு அவனும் சேர்ந்து 3 பேரும் எரிஞ்சு செத்து போயிட்டாங்க. இப்ப அப்படியே 2025க்கு பிளான் பண்றாங்க. நம்ம படத்தோட ஹீரோ வராப்ல. அவருக்கு சென்னையில ஒரு 3 மாசம் வேலை. அதுக்கு ஒரு சின்ன வீடு தேவைப்படுது. நம்ம இந்த வீட்டோட ஓனரா வந்து நம்ம மறைந்த முன்னாள் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த வீடு எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப கம்மியான வாடகையில கொடுக்குறாரு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, அதனால கொடுத்துட்றாப்ல. தலைவன் வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்ச உடனே தலைவனுக்கு துர்சம்பவமா நடக்குது. நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப அவனை போட்டு அந்த 3 பேரும் டார்ச்சர் பண்றாங்க. இந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, அந்த 3 பேர் எதுக்கு செத்தாங்க, எப்படி செத்தாங்க, ஏன் செத்தாங்க, இதெல்லாம் ஆராய்ஞ்சு விளக்குற ஒரு படம் தான் இந்த டார்க். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கான ஒரு சினிமோட்டோகிராஃபி தான் இந்த படத்துல பாக்குறேன். இதுக்கு அடுத்த பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே சும்மா கிரிப்பிங்கான ஒரு ஹாரர் கிரிப்பிங் ஒரு சூப்பரா ஒன்று அழகா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஸ்கிரீன் பிளே வேற லெவலு. அதே மாதிரி அடுத்த பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா மியூசிக். பேய் படத்துக்கு ரொம்ப முக்கியமானது மியூசிக். இந்த படத்துல சில மியூசிக் வரும், உண்மையில இந்த மியூசிக்கை கேட்டாலே பயப்படுவீங்க. அந்த லெவலுக்கு மியூசிக் டைரக்டர் பிச்சு உதறிட்டாப்ல. இதுக்கு அடுத்த பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுல நடிச்சிருந்த கேஸ்ட். இந்த படத்தோட ஹீரோ வந்து இன்ட்ரோடக்ஷன், அதாவது அஜய் கார்த்திங்கிறவர் அறிமுகம்னு போட்டிருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் பயப்படுற சீன்லாம் நமக்கு பயம் வருதுங்க. அந்த லெவலுக்கு நடிப்புல பிச்சு எடுத்துட்டாங்க. இந்த படத்துல ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வரும், 4-5 சீன் தான் வரும். அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது. ஆனா முக்கியமான ரோலே அந்த பொண்ணுதான். இதுக்கு அடுத்து நம்ம ஃபேவரட்டான ஆக்டர் நட்டி நடிச்சிருக்காப்ல. போலீஸ் ஆபீசரா வராரு. அவர் தான் இந்த விடுகதைக்கு விட கண்டுபிடிக்கிறாரு. இவங்க ஏன் இந்த 3 பேர் செத்தாங்க, இவனுக்கு ஏன் இது நடக்குதுங்கிறத அவர் தான் துல்லியமா அழகா கண்டுபிடிப்பாப்ல. உண்மையிலே சின்ன படமா இருந்தாலும் தரமான ஒரு படம். இந்த படத்தை எல்லா பேரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும். ஏன்னா தியேட்டர்ல மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணி அர்த்தமாயிரும். தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு படம். ஃபேமிலியோட பாருங்க. நல்லா பார்த்து பயப்படுங்க. அவ்வளவுதான்.